மக்களே வணக்கம். நேற்று நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்து நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ புதுசாக இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்ன அந்த 3 அப்ளிகேஷனில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுறது எந்த அப்ளிகேஷன்னு கேட்டிங்கன்னா லிங்க்டின்னு நான் சொல்லுவேன். ஸோ லிங்க்டின்ல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜாப் தேடிட்டு இருக்கேன் போய்ட்டு ஓப்பன் பண்ணுவேன். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்டர்ஸ் இருக்காங்க, தனி ஆர்கனைசேஷன் இருக்காங்க, அவங்க எல்லாமே வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ நேற்று தான் நான் போட்டேன். ஆக்சுவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சிலது நான் அப்ளை பண்ண வந்து எனக்கு இன்றைக்கி 2 கால்ஸ் வந்துச்சு. ஸோ நான் எங்கே டெசினேட்டடாக செலக்ட் பண்ணணும் அங்கேருந்து தான் கால் வந்து நான் 2 லொக்கேஷன்ஸ் இது பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஒரு லொக்கேஷன்லேருந்து எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த லொக்கேஷன் 2மே நான் பேசினேன். ஸோ சில டிஸ்கஷன்ஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸு மூக் இன்டர்வியூ மாதிரி நடந்தது. ஸோ அதில் வந்து எனக்கு அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நான் லிங்க்டின்ல தான் என்னோடய ப்ரொஃபைல் எடுத்திருந்தேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும் நான் நினைக்கல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து ரிஜெக்ட் ஆச்சு. காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அஃபோர்டபுள் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ண முடியல அப்படின்றது அவங்க ஓப்பனாக சொன்னாங்க. தென் வந்து செகண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சேலரி இஸ் நாட் அ இஷ்யூ, பட் வந்து பார்த்திங்கன்னா தெர் வில் பி அ இன்டர்வியூ வந்து இருக்கும். ஒன்று வந்து டெக்னிக்கல் ரவுண்டு, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கல் ரவுண்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். தென் வந்து மேனேஜ்மெண்ட் ரவுண்ட் இருக்கும். அந்த மேனேஜ்மெண்ட் ரவுண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ். இப்போ நீங்கள் டெக்னிக்கலில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸு, லீவ்ஸு, பெனிஃபிட்ஸு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ரி டீட்டெயில்ஸு இந்த மாதிரியான டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு இப்போ கரண்ட்லி இருக்கிற ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறேன் அண்ட் அந்த ஆர்கனைசேஷன் கம்பேர். ஸோ லிட்டில் திங்ஸ் நான் கேட்டுக்கிட்டேன். ஸோ மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு அவ்வளோவா வந்து எதுவும் மேட்ச் ஆகலை. பட் இருந்தாலும் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். நான் வந்து அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அட்டன் பண்ணி என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க, நான் வந்து நான் இந்த இன்டர்வியூ பிரேக் பண்ணுறதா இல்லையா, தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸை நான் சொல்லும் போது அவங்க ஓகே சொல்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்பேன். ஏன்னா என்னுடைய கரண்ட் ஆர்கனைசேஷனில் எனக்கு வந்து சஃபிஷியன்ட் லீவ் இருக்குது. மீன்ஸ் பை வீக்லி எனக்கு சாட்டர்டே சண்டே வீக் இருக்கும். தென் வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்கும். எனக்கு டைமிங் வந்து 8 hours தான் இருக்கும். ஸோ அதேமாரி எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு எனக்கு மேட்ச் ஆகிடுச்சுன்னும் போது கண்டிப்பாக நான் அதுக்கு போவேன். பட் ரியலி ஹாப்பி. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போஸ்ட் போட்டு ஒரு நிறைய கால் வந்து அது நான் ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா ஜாப் தேடிங்கன்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள் லிங்க்டின் மூலிமா. தேங்க்யூ.